மோடியை புகழ்ந்து தள்ளி இருக்கிறார் நம்ம சீமான். ஆமாங்க, சீமான் புகழ்ந்த புகழ்ச்சியில அண்ணாமலைக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா இவர் நம்மளை ஓவர் டேக் பண்ணிடுவார் போல இருக்க மோடியை புகழ்வதில்னு. அண்ணாமலைக்கும் சீமானுக்கும் கடும் போட்டி ஒரே மேடையில், ரெண்டு பேரும் ஒரே மேடையில் இருக்கிறார்கள். ரெண்டு பேரும் அப்படியே போட்டி போட்டு பிரதமர் மோடியை புகழ்ந்து தள்ளுகிறார்கள். இப்போ நாத்தாக்காவிற்கும் பாஜகவிற்கும் கூட்டணியா? இப்போ நீங்க கேட்குற மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது சார். ஏற்கனவே ஒரே அணிதான சார், நாத்தாக்கா வேற பாஜக வேறுன்னு நீங்க இன்னுமா நம்பிக்கிட்டு இருக்கீங்க? நாத்தாக்காவும் பாஜகவும் ஒண்ணு, அறியாதவன் வாயில மண்ணு, இது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது. பட் இருந்தாலும் அது ரகசிய கூட்டணி. வெளிப்படையாகவே கூட்டணி வைக்க போகிறார்களா? வெளிப்படையாகவே சீமான் பாஜக அணியில் இடம்பெற போகிறாரா? அதை நோக்கித்தான் நகருகிறதா களம்? ஏன்னா நிர்மலா சீதாராமனை பார்த்ததாக நேற்று ஒரு பரபரப்பான செய்தி வெளியானது. பார்த்தா பார்த்தேன்னு சொல்ல போறேங்க, நான் ஏங்க பயப்படணும், பார்த்தா பார்த்தேன்னு சொல்ல போறேன் அப்படின்னு சீமான் சொன்னாரு. இப்ப நீங்க பார்க்காமலேயே பிரபாகரனை பார்த்ததாக சொன்ன சீமான் பார்த்தாரு, 2 நிமிஷம் பார்த்தாரு. பட் அவர் எனக்கு என்ன தேய்ச்சி குளிப்பாட்டுவாரு, தலைக்கு சேக்கா வச்சு விடுவாரு, எனக்கு ஊட்டி விடுவாரு, என்னை மடியில போட்டு தாளாட்டி தூங்க வைப்பாருங்கிற அளவுக்கு கதை விட்டார்ல, அதெல்லாம் இல்லை. பட் அந்த மாதிரி கதை விட்ட சீமான் நிர்மலா சீதாராமனை பார்த்துட்டு பார்க்கல அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் மக்களுக்கு வந்துச்சு. சரி இருக்கட்டும். இப்ப நாத்தாக்காவும் பாஜகவும் ஒரே அணியில் இடம்பெற போகிறதா இந்த தேர்தலில்? சீமான் என்ன செய்ய போகிறார்? இதைத்தான் நாம இன்னைக்கு விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம். வீடியோவுக்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல்வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த செய்திக்கு போறதுக்கு முன்பாக இதை பத்தி விரிவாக நாளைக்கு ஒரு வீடியோ போட போறேன். தட் மீன்ஸ் சீமானை பத்தி இன்னைக்கு பேசுறோம். இப்ப நான் சொல்ல போறதை பத்தி விரிவாக நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன். இருந்தாலும் ஒரு சிங்கிள் இந்த ட்ரெய்லர் மாதிரி ஒன்று நான் உங்களுக்கு கொடுத்துறேன். இப்போ எல்லாரும் நீங்கெல்லாம் வீட்டில் இருந்த இடத்துல இருந்தே, வீட்லயோ பஸ்லயோ நீங்க எங்க இருந்தாலும் கார்ல இதை போகும்போது கேட்டுட்டு இருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு நிமிடம் எனக்காக நீங்க என்ன பண்ணணும், போலோ பாரத் மாதா கி அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லி ஜே அப்படின்னு நீங்க சொல்லணும். ஏன்னா பெட்ரோல் விலைய, டீசல் விலைய, அதன் மீது கலால் வரியை, பெட்ரோல் டீசலின் மீது கலால் வரியை 2 ரூபாய் உயர்த்தி இருக்கிறார் மோடி. அப்புறம் கேஸ் சிலிண்டர் விலை 50 ரூபாயை உயர்த்திட்டார். கேஸ் சமையல் எரிவாய் வீட்டுக்கு வாங்க போற சிலிண்டர் விலை 50 ரூபாய் உயர்வு. இந்த இடத்துல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த நாடு ஹிந்து நாடு, ஹிந்து மக்கள் சொந்த நாடு, ஹிந்துக்களே, அந்த மாதிரிலாம் நீங்க ஏதாவது சொல்லிக்கலாம். ஆனா பட் ஹிந்துக்கும் சேர்த்து தான் விலை ஏற்றிருக்கிறாரு. ஆப்பு முதல்ல உங்களுக்கு தான் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்ட, அல்லது நமக்கு தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அதை பத்தி நான் நாளைக்கு விரிவா பேசுறேன். இன்னைக்கு நம்ம ஐயா சீமார் அவர்களை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம் அப்படிங்கிறதுக்காக. நம்ம பெருங்களத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு தனியார், காட்டாங்குளத்தூர், பெருங்களத்தூர் தாண்டி நம்ம எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் இருக்கிறது. அந்த நிகழ்ச்சியில திரு சீமான் அவர்களும் திரு அண்ணாமலை அவர்களும் ஒரே மேடையில் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கிறார்கள். பொது நிகழ்ச்சியில ஒண்ணு மணி நேரம் கலந்துக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைங்க. அதை வச்சே கூட்டணி அப்படிலாம் நான் முடிவு பண்ணல. ஆனா நம்ம சீமான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த மேடையில பிரதமர் நரேந்திர தாமோதர தாஸ் அவர்களை அப்படியே வானலாவா புகழ்ந்து தள்ளி இருக்கிறார். தமிழுக்காக உழைத்தவரே மோடி தாங்கிற லெவலுக்கு அவர் பேசியிருக்கிறார். அதாவது தமிழை போய் உலகம் முழுவதும் போய் சூப்பர், தமிழ் தான் உலகிலேயே தொன்மையான மொழி அப்படின்ட்டு பிரதமர் சொல்லிட்டு வராருங்க அப்படின்ட்டாரு. அதைத்தான் காலங்காலமா இங்க நாங்க சொல்லிட்டு வர்றோம். எங்களை கழுவி ஊத்துறாரு. அதாவது தமிழ்நாடு தமிழருக்கே என்றார் பெரியார், அவரை ஒளிகேங்கிறார். தமிழில் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தார் பெரியார், அவரை ஒளிகேன்ட்டாரு. ஊருக்கு போய் திருக்குறள் மாநாடு நடத்தினார் பெரியார், அவரை ஒளிகேன்ட்டாரு. தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தார் அண்ணா, அவரை கழுவி ஊத்துறாரு, திட்டுறாரு. தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் பெற்று தந்தவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர், அவரை கழுவி ஊத்துறாரு, திட்டுறாரு. வள்ளுவனுக்கு வானுயர சிலை எழுப்பியவர் கலைஞர், அவரை திட்டுறாரு. வள்ளுவர் கோட்டம் கண்டவர் கலைஞர், அவரை திட்டுறாரு. திருக்குறளை எல்லா பேருந்துகளிலும் எழுதி போட்டவர் கலைஞர், அதுல எழுதி போட்டுட்டா போதுமானு கேட்டாரு. இப்படி இதெல்லாம் தமிழ் பணி அல்ல, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. பெரியார் செய்ததோ, அண்ணா செய்ததோ, கலைஞர் செய்ததோ தமிழ் பணியே அல்ல. அப்பப்ப ஊருக்கு வேஷம் போட்டுக்கிட்டு நம்ம ஐயா நரேந்திர தாமோதரதாஸ் இடையில தப்பும் தவறுமா, இன்னாரே செய்தாரே அவர் நானே நன்னாரே அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு விஜய் டிவியில் ஒரு காமெண்ட்ல ஒருத்தர் திருக்குறள் சொல்லுவார். அந்த மாதிரி தப்பா இன்னாரே செய்தாரே அவர்னாரே அப்படிங்கிற மாதிரி தப்பா திருக்குறளை சொல்றாருல மோடி, அதுதான் தமிழ் பற்று அப்படின்னு யார் பேசுறா? ஐயா சீமான் பேசுகிறார். மோடி சொல்றாருங்க தமிழை பாராட்டுகிறார் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது நமக்கு சந்தேகம் வருகிறது. என்ன சந்தேகம்? ஏற்கனவே இந்த ஆளு மோடிய வானலாவ புகழ்ந்தவர். எப்ப ஞாபகம் இருக்குதா? இவரு
பாஜக இதெல்லாம் வரதுக்கு முன்பாகவே குஜராத்திலே எங்கள் ஐயா நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியிலே 1,00,000 கடனை என்னத்தையா சொல்லுவார், முன்னாடி கத்துவான், கடனை அடைத்து உலக வங்கியிலே குஜராத்தினுடைய பணத்தை முதலீடு செய்து வைத்திருக்கிறார் அப்படின்னு உடனே முன்னாடி இருக்கிற தற்கொலைங்களா அப்படின்னு கைத்தட்டும். நீங்க அந்த வீடியோ பார்த்தது இல்லையா? குஜராத்தில் கடன் எல்லாம் அடைச்சி பல லட்சம் கோடி ரூபாய இவர் போய் என்ன செஞ்சு வச்சுக்காராம், உலக வங்கியில முதலீடு பண்ணிக்கிறாராம் குஜராத் பேர்ல. யாரு? நரேந்திர தாமோதரதாஸ் அவர்கள். சொன்னது யாரு? சீமான். சொன்னாரே. சீமான் அப்படி சொல்லியிருப்பாரா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுறீங்களா? சொல்லியிருக்கிறாரு. குஜராத் மாநிலத்தை ஆளுகிற நரேந்திர மோடி இலவசத்தை ஒழித்து தன் நாட்டு மக்களை பிச்சைக்காரர் நிலையில் இருந்து மீட்டெடுத்து இலவசத்தை ஒழித்து 1,00,000 கோடி கடனாக இருந்த மாநிலத்தை முதலமைச்சரான பிறகு 1,00,000 கோடி கடனையும் அடைத்து அந்நிய வங்கிகளில் 1,00,000 கோடி தன் மாநிலத்தில் முதலீடு செய்கிற அளவுக்கு வளர்த்து. ஏன்னா ராஜாவே பேரறிஞர்னு சொன்னவர் இல்லையா இவரு? அப்ப இவர் எவ்வளவு பெரிய அறிஞர் சொல்லியிருக்கிறார். அப்படிலாம் வானலாவா புகழ்ந்தவர் தான். இப்ப கூட்டணி வருமா வராதா? அதுக்கு வாங்க சார். எதுக்கு சார் பழைய கதை? சொல்லுங்க சார், கூட்டணி வருமா வராதா அப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. ஒரு வரல சொன்னா புரியாது, கொஞ்சம் நிதானமா கேளுங்க. நான் தொடக்கத்திலேருந்து சொல்லிட்டு வர்றேன், இந்த சீமான் ஒரு RSSின் அடியாள், பாஜகவின் அடிவருடி, பாஜகவோட ஏஜென்ட், RSSின் அடியாள் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன். இப்ப இவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்டே என்னன்னு கேட்டீங்கன்னா, காங்கிரஸையும் திமுகவையும் கடுமையா விமர்சிக்கணும். காங்கிரஸையும் திமுகவையும் இவர் விமர்சிக்க அடிக்க அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டு, காங்கிரஸுக்கு எதிரான ஓட்டு எங்க போகும்னா, காங்கிரஸுக்கு எதிரான ஓட்டு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு போகும், அல்லது பாஜக அணிக்கு போகும். சட்டமன்ற தேர்தலில் அது அஇஅதிமுகவுக்கு போகும். இதுதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். எப்ப? ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் திரு எம் நடராஜன் அவர்கள் வழியாக இவர் இந்த அரசியல் களத்திற்கு போது அழைத்து வரப்பட்ட போது இவருக்கு ஒரு பெரும் தொகை கொடுத்து இவர் அழைத்து வரப்பட்டார் அல்லவா? அப்பொழுது இவர் கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் என்னங்க? நீங்க டிஎம்கே காங்கிரஸை திட்டணும், அதன் வழியாக ஒன்றியத்தில் பாஜகவும் தமிழ்நாட்டில் அதிமுகவும் வளமாக இருக்கும். ரைட், அதை சிறப்பா செஞ்சார். ஆனா இப்ப அப்படியே காட்சிகள் மாறுகின்றன. தமிழ்நாடு அரசியல் தயவு செய்து சரியா புரிஞ்சுக்கங்க. நான் தான் பலவற்றையும் தெளிவாக சொல்லிட்டு வர்றேன். சொல்லுகின்ற பொழுது பலருக்கு அப்போ கோபம் வரும், பின்னாட்களில் ஆமா நீங்க சொன்னது சரி, அதை பல நேரம் நம்ம பார்த்துருக்குறோம், உங்களுக்கே தெரியும். இப்பவும் சொல்றேன். இப்ப இவரை இப்ப ஏன் நீங்க ஒண்ணு இல்லை, சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்பு வந்துச்சு. முதலிடம் ஸ்டாலின், 2வது இடம் விஜய், 3வது இடம் எடப்பாடி பழனிசாமி, 4வது இடம் அண்ணாமலைன்னு கொண்டு வந்து சீமான வெளியிலேயே தள்ளிட்டாங்க. அந்த கருத்து கணிப்புல சீமான் பேர் கூட இல்லை. ஏன்? அதையும் இதையும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிடும். இப்ப ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகு இவருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் பேக் ஃபயர் ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, இவர் கடுமையா திமுகவை திட்ட திமுகவிற்கு எதிரான வாக்குகள் ஜெயலலிதா உயிரோடு இருக்கின்ற போது ஜெயலலிதாவுக்கு போச்சு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு திமுகவுக்கு எதிரான வாக்குகள் சிதற ஆரம்பித்தது. இவரே கணிசமான வாக்குகளை வர தொடங்கிவிட்டார். கிட்டத்தட்ட 7% வாக்கு வாங்கிட்டார். எதுல? நாடாளுமன்ற தேர்தலையே. இவர் வாங்கிய 7% ஓட்டு அப்படிங்கிறது பல தொகுதிகளில் பாஜகவின் அஇஅதிமுகவின் தோல்விக்கு காரணம். புரியுதா உங்களுக்கு? இவரை பேச வச்சதே டிஎம்கே தோக்கடிக்கிறதுக்கு, காங்கிரஸை தோக்கடிக்கிறதுக்கு. ஆனா ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியின் மீது நம்பிக்கை இழக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்காளர்கள், இவருடைய பேச்சை நம்பி ஏமாந்த வாக்காளர்கள், மயங்கிய வாக்காளர்களில் ஒரு பிரிவினர், திமுக வேண்டாம் என்று நினைக்கக்கூடிய ஒரு பிரிவினர் இவருக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டான். இப்ப இவரால கணிசமான வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வர முடியுமா? முடியாது. அப்ப என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, இவர் ஸ்பாய்லராகவே இருப்பார் கடைசி வரைக்கும். இவர் பிரிக்கிற ஓட்டுகள் இருக்கு இல்லையா, இவர் ஓட்டை பிரிக்க அது திமுகவுக்கு லாபம். இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே பதறிட்டாங்க. யாரு? RSS பாஜகவும் இங்க இருக்கக்கூடிய அஇஅதிமுக ஆன்டி டிஎம்கே மைண்ட் செட்ல இருக்கக்கூடிய குழுக்கள். ஆகா, சீமான் இனியும் வளருவது சிக்கல். நம்ம தான் கொண்டு வந்தோம், நம்ம தான் வளர்த்தோம். யாரு? நாம் தமிழர் யாரால வளர்க்கப்பட்டது? RSS பாஜகவால வளர்க்கப்பட்டுச்சு. RSS பாஜக நினைக்குது, என்ன நினைக்குது? நம்மளால தான் வளர்ந்தான். ஆனா இனி நமக்கே சிக்கல்னு RSS பாஜகவும் நினைக்குது. அப்படி நினைத்து இப்ப என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க? இந்த கருத்து கணிப்புல முதல்ல அவரை கட் பண்ணிட்டாங்க. களத்திலே இனிமேல் என்ன செய்யக்கூடாது, அப்படியே இருந்தாலும் நீ இனி டைரக்டா எங்க கூட கூட்டணி வச்சுக்க, அல்லது எங்க பக்கம் வந்துரு. உன்னுடைய வாக்குகள் பிரிக்கப்படுவதால் திமுகவிற்கு லாபம் ஏற்படுகிறது.
அப்படிங்கிற இடத்துக்கு ஆர்எஸ்எஸ் பாஜக நகர்ந்து விட்டது. ஸோ அந்த இடத்துக்கு நகரத் தொடங்கியதனுடைய விளைவு இவர் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்தியா முழுக்க நீங்க நிதானமா சிந்திச்சு பாருங்களேன், இந்தியா முழுக்க எல்லா எதிர்க்கட்சிகளை சேர்ந்தவர்களுடைய அலுவலகங்கள், வீடுகள்ல அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ போகாத இடம் இருக்குதா? எல்லா இடத்துலையும் என்ன நடந்திருக்கு? சோதனை நடைபெற்றிருக்கிறது. இப்போ இவர்கிட்ட லேசா என்ஐஏ சோதனை பண்ண மாதிரி பண்ணிட்டு அதோட முடிச்சிட்டாங்க. நீங்க மிக அதிக அளவில் வெளிநாட்டிலிருந்து இவருக்கு தான் நிதி வருவதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் அமலாக்கத்துறை அதை பற்றி விசாரிச்சிருக்குமா? வருமான வரித்துறை அதை பற்றி விசாரித்திருக்கிறதா? சிபிஐ அதை பற்றி விசாரிக்கிறதா? இல்லை. ஒரு முன்னாள் பிரதமரை நான் தான் கொலை பண்ணேன்னு வெளிப்படையாக சொன்னார். நான் தானே அவர் இல்லை, ஆமா நான் கொண்டோண்டான்னு பேசினார். அதன் மீது ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. அது தேச துரோகம் என்று பாஜக வனத்துக்கும் பூமிக்கும் குதிக்கும். அப்படி ஏதாவது நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஊடக விவாதங்களில் கூட அப்பொழுது நான் சொல்றது இப்ப 70 விடுதலை முடிஞ்சிருச்சு. 70 விடுதலைக்கான விவாதங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டத்தில் இதே பாரதிய ஜனதா கட்சியினர் 70 விடுதலையை ஆதரிக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட இன்ன பிற ஜனநாயக சக்திகளைச் சேர்ந்த தோழர்கள் நிகழ்ச்சிக்கு வருகின்ற பொழுது அவர்களை நோக்கி கடுமையான வாதங்களை வைத்தது உண்டு. அவர்களை கடும் நெருக்கடிக்கு உள்ளாக்கியது உண்டு. இது தேச விரோத செயல், ஒரு இந்திய பிரதமரை கொண்டவர்களை விடுதலை செய்யமானலாம் கேட்பாங்க. ஆனா என்னைக்காவது நாம் தமிழரை பார்த்து அப்படியா பேசியிருக்காங்களா? நாம் தமிழருக்கு எதிராக அந்த மாதிரி ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா அப்படின்னா இல்லவே இல்லை. அப்ப இவர்களுக்குள் இருக்கக்கூடிய ரகசிய உறவு கூட்டு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது என்னைக்கு பாஜகவிற்கு எதிராக மாற தொடங்கியதோ, என்னைக்கு அஇஅதிமுகவிற்கு எதிராக மாற தொடங்கியதோ, இன்னும் சொல்ல போனா என்னைக்கு அது திமுகவுக்கு சாதகமாக வர தொடங்கியதோ அன்னைக்கு பாஜக ஆர்எஸ்எஸும் பயப்பட ஆரம்பித்து விட்டார்கள். இன்னைக்கு அந்த மேடல் நின்று வெக்கமின்றி சீமான் பேசுகிறார். என்ன பேசுறாரு? பிரதமர் தான் உலகம் முழுவதும் தமிழை கொண்டு போனார், என் தம்பின்னு அண்ணாமலையை வானலாவா புகழுகிறார், அண்ணாமலை சீமான வானலாவா புகழுகிறார். இவர் ஆட அவர் பாட அப்படிங்கிற மாதிரி இருக்கு பார்க்கறது. இப்ப நம்மோட கேள்வி ஒண்ணுதாங்க, ரொம்ப தெளிவா. இவர் இவ்வளவு செய்த பிறகும் இந்த ஒன்றிய அரசு இவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதற்கான காரணம் என்பது என்ன? ஒன்னே ஒண்ணுதான், இவரை இயக்குவதே யார் தான்? ஆர்எஸ்எஸும் பாஜகவும். அதை நம்ம திருப்பி 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 சொல்றோம். இன்னைக்கு இவர் பிரதமரை வானலாக புகழ்ந்து அவர் தமிழுக்காக இவ்வளவு தொண்டாற்றினார் என்று சொல்லுகிறார். ஆனால் தமிழுக்கு இந்த ஒன்றிய அரசு, நரேந்திர தாமோதரதாஸ் அரசு ஒதுக்கீடு செய்த தொகை வெறும் 100 சொச்சம் கோடி, 160 கோடி. ஆனா சமஸ்கிருதத்துக்கு 2000 கோடிக்கு மேல இவங்க என்ன செய்யறாங்க? ஒதுக்கீடு செய்கிறார்கள். அப்ப சமஸ்கிருதத்துக்கு 2000 கோடிக்கு அதிகமான பணத்தை ஒதுக்கீடு செய்வதற்கு மனம் இருக்கக்கூடிய நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களுக்கும் அவருடைய அரசுக்கும் ஏன் தமிழுக்கு அவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்ய மனசு இல்ல? அதை பத்தி சீமான் பேசுவாரா? பேச மாட்டார். தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் என்று முடிவு செய்து தமிழ்நாடு அரசும் அதற்கான முயற்சிகளை எல்லாம் செய்து வருகின்ற பொழுது அங்கெங்கிருந்து கிளம்பி பாஜக பின்னணியில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது பாஜக ஆதரவாளர்கள், சாமியார்கள் கிடையவே கிடையாதுன்னு அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறான். அதை என்னைக்காவது வீரியத்தோடு கண்டித்து வழக்கு போட்டிருக்கேன், ரோட்டுக்கு வந்திருக்கேன், போராட்டம் பண்ணிக்க இந்த சீமான் செய்தது உண்டா? கிடையாது. இப்படி எதையுமே செய்யாதவர். ஏன் செய்யலைன்னா அவர் கொடுக்கப்பட்ட வேலை என்னதுதான்? எஸ், திமுகவை உடைக்கணும் அல்லது திமுகவுக்கு போகக்கூடிய வாக்குகளை சிதறடிக்க வேண்டும். அது பேக் ஃபயர் ஆனதனுடைய விளைவு, சீமானை 7% வரைக்கும் எடுக்க ஆரம்பித்ததனுடைய விளைவு இனி சிக்கல் அப்படின்னு புரிந்து கொண்டு இப்பொழுது பாஜகவும் ஆர்எஸ்எஸும் அடுத்த கட்டத்திற்கு நகர தொடங்கி இருக்கிறார்கள். சார் அப்போ கூட்டணி வச்சிருவாரா சீமான்? இந்த எலெக்ஷன்ல அதுக்கும் வாய்ப்பு இல்லை. இந்த எலெக்ஷன்ல நிச்சயமாக அவர் பாஜகவோடு கூட்டணி வைப்பார் என்று எனக்கு தோணலை. ஆனால் வருங்காலங்களிலும் சீமான் அப்படியே தான் இருப்பாரா என்றால் அது $1 மில்லியன் கேள்வி. அது $1 மில்லியன் கேள்வி. இதை புரிந்து கொண்டுதான் நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஜெகதீசன்ல தொடங்கி காளியம்மாள் வரைக்கும் ஒவ்வொருத்தரா வெளியில வர்றாங்க இல்லையா? அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சீமான் அவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த முரண்பாடு. நீ யார் கூட வேணாலும் கூட்டணி, நாளைக்கு பிஜேபி கூட கூட்டணி வைத்தாலும் நான் உன்னை வாழ்த்துவேன் என்று சொல்லக்கூடிய கொஞ்சம் கூட்டம் இன்னும் அவரோடு நிற்கிறது. அதனாலதான் பிஜேபி ஆர்எஸ்எஸ் சொல்லி முதல்ல யாரோட பிம்பத்தை நீங்க யாருடைய புகழை சிறுமைப்படுத்துங்க, பெரியாரை சிறுமைப்படுத்துங்கள், கலைஞரை சிறுமைப்படுத்துங்கள், திராவிடம் தான் எல்லாத்துக்கும் கேடுன்னு சொல்லுங்க. ஒட்டுமொத்த பிரச்சனைக்கு இந்திய ஒன்றியம் காரணம் என்று இளைஞர்கள் நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. இந்திய ஒன்றியம் காரணம் அல்லன்னு இந்திய ஒன்றியத்தின் மீது இருக்கக்கூடிய கோபத்தை மாநிலத்தின் மீது திருப்புங்கள். இதெல்லாம் சீமானுக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட்டை செவ்வனே செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதி தான் இன்றைக்கு அவர் அண்ணாமலையை வானலாவ புகழ்ந்தது, நரேந்திர தாமோதரதாஸ் மோடியை வானலாவ புகழ்ந்தது. ஆனால் நான் மீண்டும் சொல்கிறேன், தமிழ்நாடு ஒருபோதும் ஏமாறாது. தமிழ்நாடு மிக தெளிவாக சிந்திக்கக்கூடிய மாநிலம்.
நாங்கள் சிந்தித்து விட்டோம். சீமான் அவர்களே, உங்கள் பருப்பு இனியும் இங்கே வேகாது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு முறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள், உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.